நம்ம தமிழ்நாட்டிலே வடிவேலை விட, கவுண்டமணியை விட, சுருளிராஜனை விட, தங்கவேல் விட, யோகி பாபை விட பெரிய காமெடி யாருன்னு கேட்டேன்னா அண்ணன் சீமா தான். இந்திரா காந்தி அம்மாவுடைய துக்கத்துக்கு 3 நாள் அவர் சாப்பிடாமல் கஷ்டப்பட்டு இருக்கார். அவரை வரை ஒரு மனிதர் இந்த உலகத்தில் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். ஒரு இந்திரா காந்தி அம்மாவுக்கு துக்கத்தில் இருந்தவரை நீ இந்திரா காந்தி அம்மாவுடைய கட்சியை எதிர்த்து பேசாமல் எவ்வளோ துக்கமான மனிதர். கடப்பாறையை கெட்டுக்கிறார். யாருடைய கடப்பாறை? ஆரிய கடப்பாறையை கொண்டு திராவிட கட்டடத்தை இடிப்பாராம். நேற்று போட்ட எலும்பு துண்டுக்காக இன்னைக்கு குறைக்கிற நாய் கூட ஐயோ இதுக்கு முன்னாடி போட்ட எலும்பு துண்டுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் வாழாட்டு வரும். இவர் எந்த லிஸ்ட்டுன்னு அவருக்கே தெரியாது. அவர் யாருன்னே அவருக்கு தெரியாது. என்ன பேசுகிறேன்னு தெரியாது, என்ன பேசிக்கணும்னு தெரியாது. அன்னைக்கு கண்டென்ட்ருக்க உட்காந்துங்கிற அந்த இளைஞர்கள் கைத்தட்டுறதுக்காக ஏதோ ஒரு ஃப்ளோ அடித்து பேசி கிளியர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ரிலீஃப் ஆகணும். இதுதான் அவருடைய காலகட்டம். உலகமே திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு இயக்கம், அதாவது இராணுவம் கையில் வச்சிருந்த ஒரு இயக்கம் விடுதலை புலி இயக்கம். அந்த இயக்கத்தை கடைசியில் முனியாண்டி விலாசா மாற்றினார். அன்னி இட்லியில் கறி வச்சு சமைச்சு கொடுத்தானா. ஏன்னா இவர் பக்கா பிராமணர். இவர் கறி கொடுத்துட்டா அவங்க கௌரவம் கெட்டு போடுன்னு சொல்லி தெரியாதனமாக திட்டுத்தனமாக இவர் கறி கொடுத்து இவருக்கு கறி சமைச்சு போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வேலை வெட்டிலாம் கிடையாது. அவங்க வேலையை இட்லி எப்படி சமைக்கணும், அது இட்லியில் எப்படி அசைவம் சைவம் முதல் இட்லி சைவத்தை சொல்லி அசைவம் மாத்திர ஒரே மனிதர் நம்ம ஆமக்கறி மன்னன் தான். இங்கேருந்து போகிறார். என்னுடைய புரட்சி தலைவன், ஈழத்தின் விடுதலை, என் சிங்கம் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி பேசி வசூல் பண்ணிட்டார். இப்போ அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார். விஜயலட்சுமி பேசி மறந்து போன இவரோட வாழ்க்கை இப்போ விஜய்னு பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டார். ஏன் பேசாமல் இருக்க முடியாது? நீ விஜயை குலைச்சா நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? திமுக கை கொடுக்குமா பார்த்தா திமுக கை கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நீ 0 பல்ப் வாட்ஸு, நீ வேஸ்ட்டு, உன்னால் எங்களுக்கு நோ யூஸ் பர்பஸ்ஸு அப்படின்னு அவங்க கதவை மூட்டாங்க. இப்போ எங்கடா கதவு தட்டான் யாரா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பிஜேபிக்கு தமிழ்நாட்டை கால் உண்டு. அதுக்கு விஜயை நம்ம எதிர்த்தா, நம்மளுடைய விஜய் எதிர்த்தாலும் ஆதரித்தாலும் அவங்க நம்ம கொடுப்பாங்க. ஏற்கனவே நம்ம அவங்கக்கிட்ட பேசி வச்சு அமௌண்ட்டை விஜயால் வாங்க முடியாது போயிடுச்சு. இதே விஜயை வச்சு விஜயை தாக்கி பேசி நம்ம உள்ளே போந்துட்டா நம்ம கொடுக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சிடும். நம்ம கொடுக்குற கழுத கஷ்டம் பிசுறு எக்கடு கட்டால் நமக்கு என்ன? அவன் எக்கன்னா எவன் வீட்டு காசு ஆச்சு ஏமாத்து என்ன தலைவான்னு சொல்லி வாழ்த்ததுக்கு மீட்டிங் போட்டோம், பேசுவேன், சாப்பிடுவேன், ஜாலியாக இருப்பேன். எனக்கு தேவையான பொட்டியை சுருட்டினி எவன் ஜெயிச்சா எவன் தோத்தா எனக்கு என்ன? இவனுக்கு காலம் முழுவதும் எந்த கட்சியோட சேர மாட்டேன், எந்த கட்சியோட கூட்டணி போக மாட்டேன், இப்படியே பேசி வசூல் பண்ணி இவருக்கு 2000 கோடிக்கு மேலே சொத்து இன்னைக்கு இருக்குதுன்னு சொல்லி சர்வே சொல்லுது. நான் சொல்லலை, அவர் கட்சி தொண்டர்களே பேசுகிறாங்க. சீமான் ஒரு நல்ல இயக்குனர், நல்ல வசனகர்த்தான், நல்ல கதை ஆசிரியர், நல்ல பாடல் ஆசிரியர், நல்ல மைண்ட் உள்ள ஒரு மனிதர். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கதை ஜெயிக்காதுன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஆனால் அவரால் அரசியலில் கெப்பாசிட்டி கிடையாது. பேசும் திறமை உண்டு, வாய் சொல்வீரர். எதுக்காக இவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக பழகிறார்? 2026 ஒரு காலகட்டம் முடியுது. அடுத்தது எவன் வருவான், அவனை எதிர்த்து நம்ம போகிறான்னா நம்மளோட கூட இருக்கிற இளைஞர்கள்லாம் நம்ம விட்டு போயிடுவோம்னு ஒரு நல்லாவே தெரியும். இதில் எவ்வளோ சுருட்ட முடியும், சுருட்டி நம்ம செட்டில் ஆகணும்னு தான் எண்ணத்தில் இருக்கார். நல்ல இளைஞர்களே, தமிழ் ஈழம் என்பது ஒரு வரலாற்று காணாத புரட்சி. தமிழ் தேசியம் என்பது வரலாற்று காணாத ஒரு புரட்சி. அதை இவர் கையில் எடுத்ததுனால தான் அதனுடைய மதிப்பு போயிடுச்சு. எப்பயும் சொல்கிறேன், இந்தியாவில் திராவிடம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு முக்கிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீ அழிப்புன்னு சொல்லும் போது நீ எப்படியாப்பட்ட அயோக்கியம், எப்படியாப்பட்ட முள்ள மாதிரி, எப்படியாப்பட்ட கேப் மாதிரி, எப்படியாப்பட்ட முடிச்சு வைக்கி, எப்படியாப்பட்ட ஆள்காட்டி, வெள்ளைக்காரங்காலத்தில் ஆள்காட்டிகள் அதிகமாக இருந்தாங்க. அவனுக்கு நில உடைமைகள், சொத்துகள், ஜமீன்தார் பதவிகள், இப்படி பல விஷயங்களை வெள்ளைக்காரன் கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி அதே இடத்துல நம்ம ஆள்காட்டி வேலையிலும், துரோகி வேலைகளும், மக்களை எப்படி ஏமாத்துகிற வேலைகளும் திசை திருப்பி வைக்கிற முதல் இடத்துல இருக்கிறது நம்ம செந்தமிழ் சீமானன் தான் இருக்கார். அவராக மனசு மாறி கூட இருக்கிற இளைஞர்களுக்காக நம்ம கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் நம்மளை ரொம்ப எதிர்பார்த்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் விட்டு ஆமக்கரியில் போகிறோம். ஆமக்கரி மட்டும் வந்தால் விஜய் கிட்ட வரோம், விஜய் கிட்ட வந்தால் விஜயலட்சுமி கிட்ட போகிறோம். அதை முடிச்சுட்டு இப்போ திராவிடத்துக்கிட்ட வந்துக்கிறார். திராவிடத்தூணை அழிக்க போகிறாராம். அவங்க எதனா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்றாரு. கொடுக்கலாம். பிஜேபிக்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணி பிராமினுடைய ஆதிக்கத்தை கொடுப்பார். இந்த உலகத்தில் பிராமணன் அழிக்க முடியாது. ஆனால் அதே பிராமின் திராவிடத்துக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா பிராமணனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய முன்னோர்கள் பண்ணதெல்லாம் தவறுன்னு அவங்களே ஒத்துக்கினாங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் சகாக்களாக பழகிறோம், சகாக்களாக இருக்கிறோம்.
நீங்கள் தாண்டா ஜாதியை டெவலப் பண்ணுறீங்க, நாங்கள் ஜாதியை பற்றி கவலை பண்ணல, எல்லாரோட அன்பாக தான் இருக்கிறாங்க பிராமணனை பொறுத்த வரைக்கும். ஒரு காலகட்டத்தில் தீட்டு பார்த்தாங்க, வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே பேச மாட்டாங்க, தண்ணி தெளிப்பாங்க, இதெல்லாம் மறந்து போய் எல்லா சகாக்களோட மனிதர்களோட மனிதராக இருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட மக்களை போய் நஞ்சு வைக்கிங்க ஜாதி பற்றி அவங்க ஜாதி பற்றி கண்டுக்கிறது கிடையாது. அவங்க என்னன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளை இங்கே இந்தியாவில் ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகும், பொருளாதாரத்திலையும் படிப்பறிவிலும் தன்னுடைய கேட்டகரியை உயர்த்திட்டாங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக இப்படி பெரிய முட்டாள்கள் முடிச்சவைக்கு வற்புறுக்கி வாங்கி தருவாங்க, எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுக்கின்னு ட்ராவல் பண்ணுறாங்க. புரிஞ்சு நடந்துங்க. நீங்கள் என்றைக்குமே ஆரியத்தை காப்பாற்ற முடியாது, ஆரியத்தை அழிக்க முடியாது. ஆரியம் இந்தியாவின் தலையெழுத்தாக மாறிடுச்சு. திராவிடத்தை காப்பாற்றுறது போராடுங்க. திராவிடத்தை அழிப்புன்னு சொன்ன சீமானவர்கள் நம்ம என்றைக்குமே நஞ்சு தான். புரிஞ்சுக்குங்க.